والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த ஒரு நூலை நாம் 2 வாரங்களாக பார்த்தோம். அதனுடைய அந்த இறுதியில் பெரும்பாலும் எல்லாம் சொல்லப்பட்ட செய்திகள் தான். சுருக்கமாக அந்த தலைப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு அதில் கடைசியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத் அவர்களுடைய சமுதாயம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ற அந்த பகுதியில் ஷேக் அவர்கள் குறிப்பிட்ட அந்த 4 விடயங்கள் போக அதில் 5வதாக ஒரு விடயத்தை நூலுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஸாயித் பின் வஹ்ப் அல் கஹ்தானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். உங்களுக்கு தெரியும், ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற அந்த நூலுடைய ஆசிரியர் தான் இந்த நூலுக்குரிய ஆசிரியர். எனவே அதில் அவர் 5வதாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதாவது கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்கு நாம் உதவி புரிவது, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சத்தியத்தை கொண்டு வந்தார்களோ அந்த சத்தியத்துக்கு நாம் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய கண்ணியம் என்பது உண்மையில் அது உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய ஒன்று. எனவே அந்த அடிப்படையில் இதில் 5வதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் நபித்தோழர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த தலைப்பின் கீழ் அவர் கொண்டு வரக்கூடிய செய்திகளில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதை இல்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். மூமின்களுக்கு அல்லாஹ் இதில் இடக்கூடிய கட்டளை, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முந்தக்கூடாது. நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள், அவைகளுக்கு நாம் செவிசாய்த்து கட்டுப்பட வேண்டுமே தவிர அவைகளுக்கு நாம் என்ன செய்வது, அவைகளை முந்துவதோ அவைகளுக்கு நாம் மாற்று விளக்கங்கள் அளிப்பதோ, அவைகள் பகுத்தறிவுக்கு பொருந்தவில்லை என்கின்ற போது அவைகளை நிராகரிப்பதோ, இவைகளெல்லாம் இன்று நாம் காணக்கூடிய வழிகேடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. வரலாற்றிலும் அந்த வழிகேடுகளை பார்த்தோம். அதே போன்று அடுத்து அதிலே நீங்கள் பார்க்கலாம், நான் இப்போது சொன்ன வசனம் சூரத்துல் ஹுஜராத்துடைய முதல் வசனம். அதே போன்று சூரத்து நூறுடைய 63ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அழைப்பதை எப்படி ஆக்கிக் கொள்ளக்கூடாதுண்டா, உங்களில் ஒருவர் மற்றவரை அழைப்பது போன்று ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அழைக்கும் போது யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், அப்படித்தான் நபி தோழர்கள் என்ன செய்வார்கள், அழைப்பார்கள். அதை விட்டு என்ன செய்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரை மாத்திரம் சொல்லி யா முஹம்மத் அப்படி என்று என்ன செய்ய மாட்டார்கள், அழைக்க மாட்டார்கள். அப்படி அழைக்கக்கூடாது. எனவே இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த முறைகளில் உள்ள விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகும் பேணப்பட வேண்டிய ஒரு விடயம். அது எப்படி பேணப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை நாம் செயல்படுத்துவது, அந்த சுன்னாக்களை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் கற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பது, சுன்னாவுக்கு நாம் உதவியாக இருப்பது, சுன்னாவின் பால் மக்களை அழைப்பது என்ற அடிப்படையில். அதிலே அடுத்ததாக 6வதாக சொல்கிறார்கள், இந்த உம்மத்தின் மீது உள்ள கடமைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகம் ஸலவாத்து சொல்வது, அல்லாஹ்வின் தூதரின் மீது நாம் அதிகம் ஸலவாத்து சொல்வது. அல்லாஹ்வின் தூதரின் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்களுக்கு அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற சிறப்புகளை வைத்திருக்கிறான். நாம் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதரின் மீது ஸலவாத்து சொல்லும் போது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் எங்கிருந்து ஸலவாத்தை என் மீது சொன்னாலும் அது எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது. அதற்கு அல்லாஹ் மலக்குகளை நியமித்திருக்கிறான். அந்த மலக்குகள் ஊடாக எத்தி வைக்கப்படுகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரை கேட்கும் போது நாம் என்ன செய்வது, ஸலவாத்தை சொல்வது, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று மிக சுருக்கமாக நாம் என்ன செய்வது, அவ்வாறு அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இவ்வாறாக ஸலவாத்தை சொல்வது. அதே போன்று நாம் ஒரு சபையிலே நாம் உட்கார்ந்து என்ன செய்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம்னா அந்த சபையில் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரை நினைவு கூறுவது, அல்லாஹ்வுடைய தூதரை நினைவு கூறுவது என்ற விடயங்கள். அதே போன்று நாம் நபி மீது சொல்லக்கூடிய சலாம், அந்த சலாத்தை எத்தி வைப்பதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது, அதற்கு அல்லாஹ் மலக்குகளை நியமித்திருக்கிறான் என்ற அந்த அடிப்படை. எனவே நறுமையான சகோதரர்களை, நபி மீது ஸலவாத்தை சொல்வதற்கான சிறப்புகள், அது தொடர்பான நிறைய செய்திகள் இருக்கின்றன. மற்றொரு ஹதீஸிலே பார்க்கலாம், நாம் நபி மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான், 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதும் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி. 7வது கடமையாக உம்மத் நபி மீது செய்ய வேண்டிய கடமைகளில்
அதாவது அல்லாஹ்வுடைய தூதரின் தீர்ப்பை நாம் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பு நமக்கு ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் அதாவது நமது குறுகிய புத்திக்கு அதனுடைய நுட்பங்கள் என்ன செய்யலாம், புலப்படாமல் இருக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி அதனுடைய விளக்கங்களை தேடி படிக்க வேண்டும். நமது குறுகிய புத்திக்கு அதனுடைய நுட்பங்கள் புலப்படாமல் இருக்கலாம். அது என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த செய்திகளை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மோசமான நிலைக்கெல்லாம் சென்று விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று உங்களுக்கு மத்தியில் முரண்பாடு ஏற்படுகின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூலின் பால் நீங்கள் மீளுங்கள். உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் இதுதான் அழகிய தீர்வு என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் தீர்ப்பை நாம் உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நமக்கு ஹதீஸாக சொல்லப்படுகிறதா, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஆதாரபூர்வமான செய்தியா, அதற்கு உள்ளம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு கட்டுப்பட வேண்டும். மனம் திறந்து உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஈமானுடைய வெளிப்பாடாக இருக்கிறது, மூமின்களுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் இறுதி 8ஆவதாக சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த 8வது விடயத்தோடு நிறைவு பெறுகிறது. நபியுடைய சமுதாயம் உம்மத் நபி மீது செய்ய வேண்டிய கடமைகளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறானோ அந்த அந்தஸ்தில் நாம் வரம்பு மீறவும் கூடாது. அந்த அந்தஸ்தை விட அல்லாஹ்வுடைய தூதரை நாம் குறைக்கவும் கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே இன்று நாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்பவர்கள் இதில் தான் தனித்து விளங்குகிறார்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்பவர்கள் இதில் தனித்து விளங்குகிறார்கள். சிலர்கள் தங்களுக்கு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமான பேரை வைத்துக் கொண்டாலும் அதுக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்பவர்கள் நடுநிலை இதிலே பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது போன்று வரம்பு மீறி அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை புகழ வேண்டாம் என்று சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தில், மார்க்கம் கொடுக்க சொன்ன கண்ணியத்தில் எந்த குறைவும் நாம் செய்யக்கூடாது என்ற இந்த 4 விடயங்கள் இதில் இறுதியாக கூறப்படுகின்றன. எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக, அதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.